அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். இப்பொழுது மீன ராசிக்கான 2022ஆம் ஆண்டிற்கான பலன்களும் பரிகாரங்களும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும். ஸ்ரீ காகபுஜண்டரின் ஜீவநாடி பலன்கள். பாடல்களாக உள்ள இந்த பலன்களை உங்களுக்காக புரியும்படி எளிமையாக இங்கே வழங்கியிருக்கிறேன். கிரகங்களை பற்றிய விவரங்களை எல்லாம் தவிர்த்து, ஏனென்றால் உங்களுக்கு புரிவது கடினம் என்பதனால் எது தேவையோ அதை மட்டும் இங்கே வழங்குகிறோம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் பெருகும், பணப்புழக்கம் நல்லபடியாக உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டாகும். அதே சமயத்தில் விரய செலவு உண்டாகும். அதை தவிர்ப்பதற்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு தேவை. கடைசியிலே வழிபாட்டு விவரத்தை சொல்லுகிறோம். அதே மாதிரி ஒரு கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கி திரும்பி கடனை வாங்கி இப்படியே போய் கொண்டிருக்கும். ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்கிற பொழுது நீங்கும். அதே போல் தேவையில்லாமல் அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கு நுழைக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருப்பவரும் சரி, வெளியில் இருப்பவரும் சரி, தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பெரிய பிரச்சனை உண்டாகும். ஆகவே அமைதி காப்பது நல்லது. படிப்பிலே மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும். அவர்கள் எந்த துறையிலே படிப்பை தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு சுலபமாக அமையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்குற வேலையிலிருந்து அடுத்த வேலையோ அல்லது வேலையில் மாற்றங்களோ உண்டு. அதே போல் வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் மிக கவனமாக வாகனத்தை கையாள வேண்டும். இல்லை என்றால் வாகன விபத்து ஏற்படுவதற்கெல்லாம் அமைப்பு இருக்கிறது. ஆகவே சர்வ ஜாக்கிரதையாக வாகனத்தை கையாள வேண்டும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டு முடிக்க வேண்டும் என்று நினைத்தும் தாமதப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கைகூடும். அதற்கான வழிவகையெல்லாம் அமையும். அதே மாதிரி மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை ஆணோ பெண்ணோ உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்தோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கை நினைச்சோ உங்களுக்கு மனக்கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் உண்டாகும். ஆகவே இவையெல்லாம் இந்த மாதிரி உள்ள கெடுபலன்கள் நீங்கி செல்வ கடாட்சம் உண்டாகவும் உடலில் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரத்தை அனுபவபூர்வமாக ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு ஸ்ரீ மகாபைரவ அருளை அருளி ஸ்ரீ ராகு கேதுவுடைய தீய பலன்களை நீங்கி நல்ல பலன் ஏற்படவும் ஸ்ரீ சனீஸ்வரனும் குரு பகவானும் அனுக்கிரகம் செய்ய உங்களுக்கு தேவையானது ஒரு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடும், அதே சமயம் அந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடியவர் அல்லது அதை அமைத்தவர் இருப்பவர் ஒரு சித்தராக இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவருள் செயலாலே உங்களுக்கு ஒன்று நல்லது இங்கே அமைந்திருக்கிறது. கும்பகோணத்திற்கு அருகிலே திருவீசநல்லூர் என்ற தலத்திற்கு அருகிலே ஸ்ரீ வேம்பு சித்தர் குணசேகரன் சுவாமிகள், இவர் மகாபைரவர் உபாசகர், காவல்துறையிலே மிகப்பெரிய பதவியில் இருந்தவர். ஸ்ரீ பைரவ பெருமான் இவரை தடுத்தாட்கொண்டு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்ததுனால தன் வேலையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தன் சொந்த முயற்சியிலே ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை ஆலயத்தை அமைத்து வரக்கூடிய மக்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கி வருகிறார். ஆகவே இந்த ஆலயத்திற்கு சென்று உங்களால் இயன்ற தீப ஆராதனையோ அல்லது நெய்விளக்கு ஏற்றி வைப்பதோ அல்லது நல்லெண்ணெய் அந்த ஆலயத்திற்கு வாங்கி கொடுப்பதோ அபிஷேக ஆராதனை செய்வதோ உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே போல் வசதி உள்ளவர்கள் உங்கள் தொழில் உள்ள சிரமங்கள் தடைகள் நீங்கவும் வியாபாரம் விருத்தியாகவும் உங்களால் இயன்றளவு 1 கிராமோ 2 கிராமோ 5 கிராமோ 10 கிராமோ சுத்தமான தங்க காயினை காசு வாங்கி இந்த ஆலயத்திற்கு தானமாக கொடுத்தால் உங்களுக்கு லாபங்களும் வியாபார விருத்தியும் பன்மடங்காக பெருகும். அதே மாதிரி
இங்கே இந்த ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் நீங்கள் நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். அதேமாரி மீனராசி அன்பர்களுக்கு இருதய சம்பந்தமான வியாதியும் குதிகால் வியாதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவை நீங்குவதற்கு ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபட்டு சகல நன்மையும் பெறுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வர்ணப்பிரதாயி நம. ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம்.